இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மார்ச் மாதம் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை இந்த மாதம் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், அதை எண்ணி துதிப்போம். நாம் எல்லாரும் அவரை போற்றுவோம். நம்ம மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதிப்போம். கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா எதிரிட்டு இருக்க காரியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். யோசுவா 6வது அதிகாரம் 1 வசனத்தில், எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்ததாம். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அந்த எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த எரிகோவை தாண்டி இஸ்ரவேலர்கள் உள்ளே போகணும்னு சொன்னால் அது ஒரு முடியாத சூழ்நிலையாக அந்த இடத்துல காணப்படுகிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாள் கர்த்தரை துதித்தார்களாம், கர்த்தரை பாடினார்களாம், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களாம். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்ததாம். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்களாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் நீங்கள் நன்றியோடு துதிச்சு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது என்று சொல்லி நீங்கள் துதி ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் இந்த நாளை நீங்கள் முடிக்கும் பொழுது புதிய மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிகோ மதில்கள், எரிகோ அலங்கங்கள் இடிந்து விழும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மதில்கள் ஒன்றுமில்லாமல் போகும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் மாறும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இன்னைக்கு காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த இரவு நேரத்தில் சங்கீதம் 117 சொன்னது போல கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை போற்றுங்கள், அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லுங்க, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லுங்க. புதிய மாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி நடத்தி தருவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததியும் தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். எல்லா துதிகன மகிமையும் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.